வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோம். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல். திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயணிகள் ரயிலில் பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் தான். தினமுமே காலையில் 6:10 மணிக்கு பாலக்காட்டிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு அன்று மாலை 3:30 மணிக்கு வந்து சேரும். ஆனால் இந்த ரயிலானது வருகிற 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் திருச்செந்தூர் பக்கமே வராது. காரணம், பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயிலானது திருநெல்வேலியோடு நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக பயணிகள் அதற்கு ஏற்றாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்துக்கணும். என்ன மாற்று ஏற்பாடு? வேற ஒன்றும் கிடையாது. திருநெல்வேலி வந்துட்டு அங்கிருந்து பேருந்துகளில் தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி திருச்செந்தூர்ல இருந்து தினமுமே 12:30 நண்பர்களுக்கு கிளம்பக்கூடிய ரயிலும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பாது. அதற்கு பதிலாக திருநெல்வேலியில இருந்து தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்க திருச்செந்தூர்ல இருக்கீங்களா, அங்கிருந்து பழனிக்கோ மதுரைக்கோ போகணும், இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிடலாம்னு முடிவு பண்ண போறீங்களா? வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த தினங்கள்ல இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க. திருச்செந்தூர்ல இருந்து பேருந்துகளில் நீங்க திருநெல்வேலி வந்து அதுக்கடுத்து இந்த ட்ரெயினை பிடிச்சு நீங்க தாராளமாக பயணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது பயணங்களோடு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.